நம்ம ஊரில் எங்கள் மண்ணில் பிறந்த 100 வயது வாழ்ந்த கி ராஜநாராயணன் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அவர் பள்ளி சென்று படித்ததில்லை. அவர் வேடிக்கையாக சொல்கிறார், மழைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்கியது இல்லை. நான் மழை பெய்கிற நேரத்தில் கூட என்ன பண்ணுவேன்னா மழைக்குள்ளாடி தான் போயிருக்கேனே தவிர பள்ளி பக்கம் போகலை அப்படின்னு. ஆனால் அவர் தான் தமிழினுடைய மிகச்சிறந்த கதைகளை எழுதி 100 வருடம் வாழ்ந்தார். 100 வருடம் வாழ்ந்தது அல்ல, 98வது வயதில் ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன்னு எழுதினார். 80-70 வயதை தாண்டி 80 வயதுக்கு மேலே போனாலே நினைவு தடுமாறி விடுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அறிந்த பக்கத்தில் இருக்கிறவருடைய பெயர் மறந்துடுது. நிறைய பேருக்கு அவர்களுடைய முதுமையில் அவருடைய நினைவு அவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது. 98 வயதை வாழ்ந்து அதை எழுதி துல்லியமாக சொன்னார். அவர் 100 வயது வரை அவர் வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இருந்தார். ஆனால் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சிறு வயதிலேயே காச நோய்க்கு சிகிச்சை எடுத்து எப்போதும் இறந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் எல்லோரும் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் அவ்வளோதான் நினச்ச ஒரு மனிதன்தான் 100 வருடம் இருந்தார். இலக்கியம், எழுத்து, இசை என்பது தான் அவருக்கு உள்ளாடி அந்த உறுதியை கொடுத்து கொண்டே இருந்தது. மருந்து மட்டும் இல்லை. அவருடைய நினைவாற்றல் எவ்வளவு துல்லியமாக இருக்கும்னா எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக சொல்லணும். அவ்வளவு துல்லியமாக என்ன பறவை, எப்படி குரல் இருந்தது, என்ன உணவு எல்லாம் சொல்லுவார். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அது இங்கே சொல்ல வேண்டிய பொருத்தமான ஒரு கதை. நிறைய கதை எழுதியிருக்கார். புத்தக உலகம் அப்படின்னு அந்த கதை. அந்த புத்தக உலகங்கிற கதை யார்? புத்தகம் படிக்கிற ஒருவனை பற்றின கதை. புத்தகம் படிக்கக்கூடிய ஒருவன் எப்படி இருப்பான்? வீட்டில் வெறுக்கப்படக்கூடியவனாக இருப்பான். அந்த புத்தகம் படிப்பவனை முதல்ல அவனுடைய குடும்பம் ஏற்றுக்கொள்ளாது, அவனுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்காது, அவனுடைய மனைவிக்கு அவனோட இணக்கம் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் அவனை அவனுடைய வீதியில் இருப்பவர்களோ ஊரில் இருப்பவர்களோ இவன்லாம் ஒரு மாதிரி எப்பவும் ஏதாவது கையில் புத்தகம் வச்சுட்டு இருப்பான் அப்படிம்பாங்க. அப்படி புத்தகம் படிக்கக்கூடியவர்களில் வேங்கடம் என்று ஒருவர் இருந்தார். இந்த வேங்கடம் பற்றி அவர் சொல்கிறார், பிட்பாக்கெட்காரனுக்கு ஒரு திறமை இருக்கும், விரலில் இருக்கும். அவன் எந்த பர்ஸையும் விரலை வச்சு அப்படி நைஸாக எடுத்துருவான். ஆனால் வேங்கடத்துடைய திறமை என்னவென்றால் அவர் நாக்கில் இருக்கிறது. அவர் யாரிடமும் அவர் 5 நிமிஷம் பேசினார்னா உங்கள் புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்துருவீங்க, அவர் கொண்டு போயிடுவார். வேங்கடம் புத்தகம் வாங்குபவர் அல்ல, புத்தகத்தை உங்களிடமிருந்து பறித்து கொள்பவர். எப்படி பறிப்பார்? உங்களை சந்தித்தால் அவர் 5 நிமிடத்தில் சொல்வார், ஜானகிராமன் படிச்சிருக்கீங்களா, ஜானகிராமனோட இந்த கதை படிச்சிருக்கிறீங்களா, எப்பேற்பட்ட எழுத்து என்று பேசிக்கொண்டே வந்து உங்கள்கிட்ட அந்த புக்கு இருந்தால் கொடுங்க படிச்சுட்டு வரேன்னு வாங்கி அவர் வீட்டுக்கு கொண்டு போயிடுவார். எல்லோரிடமும், பார்க்கக்கூடிய எல்லோரிடமும் அவர் இலக்கியம், எழுத்து, கவிதை, கதைகள் என்று சொல்லி 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 பேசி ஆசைகளை அவர் மனதில் உருவாக்கி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் அவர் வீட்டில் வச்சு படிப்பார். வைத்துக்கொள்ள மாட்டார், படிப்பார். அவருக்கு புத்தகம் வாங்க வசதி இல்லையே தவிர ஒரு விவசாயி. ஆனால் எல்லா புத்தகங்களையும், நல்ல புத்தகங்களை எல்லாம் சேமித்து தன் வீட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும்னு ஒரு பெரிய ஆசை. இந்த ஆசை இல்லாதவர்கள் இங்கே யாராவது இருப்பாங்களா என்ன? எல்லோருக்குமே எல்லா நல்ல புத்தகமும் நம்ம வீட்டிலேயே இருக்கணும். எத்தனை புத்தகம் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிடுவோம், இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிடுவோன்னு வாங்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இவர் அப்படி வாங்கி வைக்கும் போதெல்லாம் புத்தகத்தை பறி கொடுத்த நண்பர்கள் சொல்லுவாங்க, அவருக்கு இரவல் மட்டும் கொடுத்துடாதீங்க, திருப்பி தரவே மாட்டார், அவர்கிட்ட புத்தகத்தை வாங்கவே முடியாதுன்னு. வாங்க முடியாதோடு யாராவது தேடி வந்து விடுவார்களே என்பதற்காக அவர் ஊரை மாற்றி தான் சொல்லுவார். என்ன ஊர் அப்படின்னு கேட்டால், எங்கே தான் பக்கத்தில் சுண்டூர் அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒரு ஊரே கிடையாது. நீங்கள் அவரை தேடி போக முடியாது, அவரிடமிருந்து கொடுத்த புத்தகத்தை வாங்க முடியாது. ஆனால் அவரை நீங்கள் சந்தித்தால் 10 நிமிடத்தில் தேனாக பேசி புத்தகங்களுடைய இனிமையை சொல்லி உங்கள் கையில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகத்தையும் நீங்களே அவர்கிட்ட கொடுத்து படிச்சுட்டு கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிடுவீங்க. இன்னொன்று, அவரை பற்றி அழகான சித்திரத்தை கீரா எழுதுகிறார். அவரை சாலையில் பார்க்கும்போது ஒரு குழந்தையை மடியில் கொண்டு போவது போல கனமான புத்தகத்தை கொண்டு போகிறாராம். இவர் நிறுத்தி கேட்கும்போது அவர் சொல்கிறார், கருணாமிர்த சாகரம்னு ஒரு புத்தகம் சார், இசைக்கு ரொம்ப முக்கியமான புக்கு, அதை தான் கையில் வச்சிட்ருக்கேன், இதோட சேர்த்து படிக்க வேண்டிய 2-3 புத்தகம் உங்கள்கிட்ட இருக்குன்னாங்க, கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு. இவர் சொல்லுகிறார், அந்த புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்ட உடனே என்கிட்ட இருந்த புத்தகத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இவ்வளவு இனிமையாக புத்தகங்களை படிக்கக்கூடிய, எங்கிருந்து வருகிறார் யாருன்னே தெரியாதவருக்கு ஒரு நூலகத்தோடு மட்டும் நல்ல நட்பு. நூலகத்துக்கு போவார், நூலகரிடம் பேசுவார், நூலகத்திலும் இப்படி இரவல் எடுத்துகிட்டு போயிடுவார், கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த நூலகருக்கு இவர் நண்பர். அந்த நூலகர் ஒரு நாள் இவர் எல்லாரும் போய் சொல்கிறாங்க, என்னங்க எல்லாரும் புக்கையும் எடுத்துகிட்டு போயிட்டார், கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவர் எப்படியாவது பார்த்து மீட்கணுமே என்ன போது, மீட்க முடியாது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு, இப்போ தான் சில நாட்களுக்கு முன்னாடி வேங்கடம் இறந்து போயிட்டாப்புல. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, போன வாரம் கூட பார்த்தனே, எல்லாரும் பார்த்தோம், எல்லாம் பழகணும், எல்லாம் சரிதான்,
ஆனால் போன வாரம் வீட்டில் ஒரு சின்ன சச்சரவு சண்டை, அதில் அவர் இறந்துட்டார். என்ன நடந்தது? அங்கே போய் விசாரிக்கலாமே அப்படிங்கிறேன். இல்லை, போகலாம் வேண்டாம். இல்லை, உண்மையான அவருடைய வீடை சொல்லுங்கள், ஊரை சொல்லுங்கள், நாங்கள் அவர் மீது அக்கறை கொண்டவர்கள் போய் துக்கம் கேட்க போகிறோம் சொல்கிறாங்க. அவர் ஊர் கடம்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன கிராமம். போய் பாருங்கள். ஒரு 4-5 பேர் ஒன்றாக பயணம் செய்து அந்த ஊருக்கு போய் அந்த ஊரில் இருக்கிற ஒருவரிடம் விசாரித்தால் அவர் சொல்கிறாங்க, அந்த புஸ்தகம் படிப்பான்ல அந்த வேங்கடமா, ஆமாம், அவன் தான் செத்துட்டான் ஐயா. அது செத்துட்டார், தெரியும் என்ன நடந்தது என்று. ஐயா, அவர் எப்போதும் புத்தகம் புத்தகம் என்றே படிச்சுட்டே இருப்பார். வீட்டில் ஏதாவது வேலை செய்ய சொன்னால் கூட படிச்சுட்டு செய்கிறம்மா அப்படிம்பாரு. அவர் பையனுக்கு அது பிடிக்காது, மனைவிக்கு பிடிக்காது. அவர்கள் வீட்டில் ஒரு சாவியை வைத்திருந்தாங்க. சாவி எங்கேன்னு சொல்லி காணாமல் போயிடுச்சு, தேடுறாங்க. அதை தேடி கொடுங்கள் என்ற போது இவர் ஏதோ ஆசையாக படிச்சுட்டு இருந்தார். எப்பா, நான் படிச்சுட்டு இருக்கேனப்பா, என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் தேடி பாருங்கன்னு சொன்னதுக்கு கோபம் மனைவிக்கு. மகனை சொல்லி நீ தேடுனோடனே மகன் தேடுவதாக சொல்லி இவர் சேகரித்து வைத்திருந்த அத்தனை புத்தகங்களையும் எடுத்து தரையில் வீசி எல்லா புத்தகங்களையும் கீழே கொட்டி இந்த குப்பைக்குள்ளாடி கிடந்தாதான் உண்டுன்னு சொன்னான். தன் வாழ்நாளில் எதற்குமே கலங்காத, எதையுமே பற்றி பெரிதாக நினைக்காத வேங்கடம்தான் தான் கண்ணு முன்னாடி அவ்வளவு புஸ்தகமும் வீணா போச்சுன்னு தூக்கி போட்டு குப்பைன்னு தன் மகனே வீசி எறிவதை பார்த்து தன்னை மறந்து அடிப்பதுக்கு கையை ஓங்கிட்டாரு. அதற்கு மகன் சொல்கிறான், இந்த புஸ்தகத்தை படித்ததும் இல்லாமல் என்னை அடிக்கிறது கை ஓங்குறியா? நான் அடித்தேன்னா நீ தாங்க மாட்டேன் என்று கீழே தள்ளி விட்டான். கீழே தள்ளி விட்டதில் விழுந்து பிடரில் அடிபட்டு செத்துட்டாரு. இவர்களுக்கெல்லாம் தோன்றுகிறது, ஒரு மனிதன் புத்தகத்தை நேசிப்பதோடு மட்டுமல்லாமல் புத்தகமே வாழ்க்கை என்று அந்த புத்தகத்தினுடைய மதிப்பை யாருமே உணர்ந்து கொள்ளவில்லையே என்ற போது தன் சொந்த குடும்பம், மனைவி, பிள்ளைகளை எல்லாம் ஏதோ ஒரு கோபத்தில் இப்படி சொல்லி அந்த பேச்சின் வழியாக இறந்து போயிட்டானேன்ட்டு இருக்கட்டுங்க. ஆனால் அவர் அவ்வளோ சேகரித்து வச்சார்ல, அந்த புஸ்தகங்கள்லாம் எங்க, அந்த புஸ்தகங்கள் எல்லாம் நூலகத்தில் வைக்கலாம்லன்னப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லா புத்தகங்களையும் வேங்கடத்தோடு போட்டு எரித்து விட்டோம். எப்படி நடந்தது அவருடைய தகனம்? அவர் படித்த அத்தனை புத்தகங்களையும் கொண்டு போய் ஒரு கட்டைகளுக்கு மேலாக அடுக்கி, அவருடைய உடலுக்கு மேலாக சந்தன கட்டைகள் அடுப்பது போல அவர் படித்த புத்தகங்களை எல்லாம் அடுக்கி அவரோடு சேர்த்து கொளுத்திட்டோம். ஊர்க்காரர் சொல்லுகிறார், இந்த வேங்கடத்தை சிறு வயதில் அவருடைய தந்தை விவசாயம் பார்க்காம புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இப்படி புஸ்தகம் பின்னாடி சுற்றிட்டு இருக்கே, ஒரு நாளைக்கு ஒன்று அந்த புஸ்தகத்தோடு வச்சு கொளுத்த பாருன்னு சொன்னார். அப்படியே நடந்துருச்சியா அப்படின்னு. ஆனால் அந்த காட்சி மறக்கவே முடியாது. யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் தான் வாழ்நாளெல்லாம் படித்த புத்தகங்களால் எரிக்கப்படுகிறான். இது வெறும் புத்தகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அல்லது ஒரு மனிதனுக்கு புத்தகத்தின் மீது இருக்கக்கூடிய நேசம் என்பது மட்டுமல்ல, ஒரு பண்பாடு உண்மையில் புத்தகங்களை எப்படி வைத்திருக்கிறது, புத்தகம் படிப்பவனை எப்படி வைத்திருக்கிறது. புத்தகம் படிக்கிறான் இந்த மனிதன் ஒருவேளை ஒரு குடிகாரனாக இருந்திருந்தால் சகித்து கொண்டிருப்பார்கள். இவன் மோசமான தீ செயல்களில் செய்திருந்தால் கூட அவனை மன்னித்திருப்பார்கள். அவன் பல்வேறு குற்றங்களை செய்து சிறை சென்று திரும்பி வந்திருந்தால் கூட அவனுக்கு வாழ்க்கை இருக்கும். ஆனால் தன்னை மேம்படுத்திக் கொள்ள, இந்த உலகை புரிந்து கொள்ள, உலகினுடைய அத்தனை சிறந்த விஷயங்களையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று புத்தகங்களை நேசிக்கக்கூடிய மனிதன் அதாலேயே எரிக்கப்படுகிறான் என்றால் உண்மையில் ஒரு பண்பாடு வெட்கப்பட வேண்டிய இடம் அது. அந்த கதையின் முடிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நாங்களெல்லாம் திரும்பி வந்து அந்த வேங்கடத்தை நினைச்சுக்கிட்டே வந்தோம். இப்படி ஒரு வாழ்க்கை வேங்கடத்தை போல யாருக்கும் இருக்கக்கூடாது ஐயா என்று. புத்தக உலகம் என்ற ஒரு கதை 5 பக்கங்கள் 6 பக்கங்கள் கொண்டதுதான். ஆனால் அது வேங்கடத்துடைய கதை மட்டுமல்ல. எனக்கு தெரிந்த இதுபோல தன் வாழ்நாளெல்லாம் புத்தகம் சேர்த்த ஒரு பெரிய வழக்கறிஞர். அவர் வழக்கறிஞராக இருந்து பொருளீட்டுகின்றார். நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். எந்த ஊருக்கு சென்றாலும் வழக்கிற்காக செல்லும் போது திரும்பி வரும்போது ஒரு பை நிறைய புத்தகங்கள் வாங்குவார். அதற்காகவே அவர் வீடு கட்டும்போது தனக்கென்று மாடியில் ஒரு பெரிய நூலகத்தை கட்டிட்டார். கட்டி நூலகம்தான் அவருடைய உலகம். ஒரு குறிப்பிட்ட வயதான உடனே நான் இனி வக்கீலாக வேலை செய்ய போவதில்லை, படிக்கப் போகிறேன் என்று படிப்பார். கீழிருந்து சாப்பாடு மேலே வரும். என்னை போன்ற எழுத்தாளர்கள் எல்லாம் கூப்பிடுவார். அங்கே உட்கார்ந்து ஏதாவது பேசுவோம். எல்லா எழுத்தாளருடைய பிறந்த நாளுக்கும் புத்தகங்கள் வாங்கி கொடுப்பார். அவர் இறந்து போனார். இதே போல் நாங்கள் அப்படி இறந்து போயிட்டார்னு பார்ப்பதற்காக அவர் வீட்டுக்கு போகிறோம். அவருடைய பிள்ளைகள்
உடனடியாக அவர் மாடியில் இருந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து அந்த தெரு முனையில் இருந்த குப்பை தொட்டியில் அவ்வளத்தையும் போட்டிருந்தாங்க. நாங்கள் கேட்க போன போது அவருடைய மகன் சொன்னார், உங்களில் யாருக்கு எது தேவை என்றாலும் அந்த குப்பை தொட்டிக்கு போங்கள், அங்கே எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் அதை கார்ப்பரேஷன்காரங்க கொண்டு போயிடுவாங்க. என்ன வெறுப்பு உங்களுக்கு தந்தையின் மீது? அவர்தான் வழக்கறிஞராக இருந்தார், பொருளீட்டினார், இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, எல்லாம் கொடுத்திருக்கிறாரே என்றால் அவர் கேட்கிறார், இதை என்ன செய்வீர்கள்? இந்த புத்தகங்களை நீங்கள் என்ன செய்வீர்கள்? எங்களுக்கு தெரியல சார், எங்கள் யாருக்கும் படிக்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் இந்த இடம் காலியாக இருந்தால் நாங்கள் இங்கே ஒரு சினிமா தியேட்டர் வச்சுக்கிடுவோம், இந்த இடத்தில் விளையாட்டு மைதானம் வைப்போம், இல்லாவிட்டால் ஜிம் வச்சுக்கிடுவோம், ஒர்க் அவுட் பண்ணுவோம், எங்களுக்கு அது தேவைப்படுகிறது. புத்தகங்கள்லாம் போயிடுச்சு. அப்போது அவர் கதையில் நடந்தது கற்பனை அல்ல, கண் முன்னால் பார்க்கிறேன். இன்றைக்கும் கூட புத்தகங்களை விரும்பி சேகரிக்கக்கூடிய பலரும் எனக்கு தொலைபேசியில் அழைப்பதெல்லாம் என் காலத்துக்கு அப்புறம் அதை என்ன சார் பண்ணுறது, என் பிள்ளைகளுக்கு அதோட அருமை தெரியலை. நண்பர்களே, உலகம் மாறவே மாறாது, அப்படி தான் இருக்கும். ஆனால் புத்தகம் படிப்பவன் அவனுக்கு ஒரு மன தெளிவை கொடுத்திருக்கிறது. பிறர் புரிந்து கொள்வதற்காக நான் இந்த செயலை செய்யவில்லை, நான் படிப்பது என்பது என் மகிழ்ச்சிக்காக, என்னை வளர்த்து கொள்வதற்காக, எனக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கக்கூடிய உறவை சீர்படுத்திக் கொள்வதற்காகத்தான். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் படிப்பேன். ஏன்னா அவனுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரிகிறது. முக்கியத்துவம் தெரிகிறது என்றால் அது அச்சிடப்பட்ட வார்த்தைகள் அல்ல. காகிதம் பணமாக மாறும்போது தான் மதிப்பு பெறுகிறது. ஆனால் பணத்தை விட மதிப்பு பெறுகிறதாக ஒரு புத்தகம் இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த 100 ரூபா கொடுத்தா அந்த புத்தகம் திரும்பி கிடைச்சிருமா சார் அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. நான் தான் கேட்குறேன்னு. பணம் அல்ல, அதுக்கான அச்சு கூலி தான் அதற்கு விலையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் புத்தகங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் காலம் காலமாக உலகம் முழுக்க இருக்கிறார்கள். என் தந்தை காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன், என் காலத்தில் பார்க்கிறேன், இன்றைக்கும் பார்க்கிறேன். அப்போ ஒரு தலைமுறையே படிக்கவில்லை. இல்லை நண்பர்களே, நான் அதில் முற்றிலும் மாறுபட்டவன். என் காலத்தில் நாங்கள் 50 பேர் படித்தோம் என்றால் இன்றைக்கு 500 பேர் படிக்கிறார்கள். அதில் ஒரு 200 பேர் இளைஞர்கள். இளைஞர்கள் படிக்கவில்லை என்பது ஒரு முழு பொய். இளைஞர்கள் படிக்கிறார்கள், தேர்வு செய்து படிக்கிறார்கள், என்ன படிக்க வேண்டும் என்ற தெளிவோடு படிக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த தலைமுறையில் நடந்த மிகப்பெரிய மாற்றம் என்பது பெண்கள் படிக்க தொடங்கியது, பெண்கள் புத்தகங்கள் வாங்கியது, பெண்களே வாங்கி புத்தகங்களை தந்தைக்கு சகோதரனுக்கு பரிசு கொடுப்பது தான். அதுதான் நடந்த உண்மையில் ஒரு பண்பாட்டு மாற்றத்தில் மிகப்பெரிய மாற்றம். அப்போ ஒரு கதை, அதை எழுதிய எழுத்தாளர் அவரே ஒரு எழுத்தாளர், அவரே ஒரு சின்ன கிராமத்தில் இருக்க விவசாயி தான். வெறும் கற்பனையிலேருந்து இப்படி ஒன்று எழுதிடுவாரா என்ன? இல்லையே. அப்படின்னா கதை என்பதுக்குள்ளாடி ஒரு நிஜம் இருக்கிறது, ஒரு உண்மை இருக்கிறது. அந்த உண்மை யாரோ எங்கோ பார்த்த வாழ்க்கையினுடைய காட்சிகள் தான் இப்படியெல்லாம் மாறுது. அப்போ உண்மையை சொல்வதற்கு, உண்மையை பதிவு செய்வதற்கு, உங்களுடைய நினைவுகளை உங்கள் காலத்திற்கு அப்பாலும் காப்பாற்றுவதற்கு இலக்கியத்தை தவிர, எழுத்தை தவிர வேறு என்ன வழிகள் இருக்குது? ஒன்றுமே இல்லையே. நீங்கள் ஓடோடி சேகரித்த உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தனை அனுபவங்களும் உங்கள் காலத்திற்கு அப்புறம் அப்படியே மறைஞ்சு போயிடும். இன்றைக்கி ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி உங்களுடைய அத்தனை அனுபவங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. நீங்கள் அரும்பாடுபட்டு தேடி சேகரித்த உங்கள் அறிவு அவ்வளவுமே உங்கள் காலத்தோடு முடிந்துவிடும். ஆனால் புத்தகம் என்ன செய்கிறதுன்னா, அதை பதிவு செய்து ஒரு தலைமுறையிடமிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதில் ஆய்வு நூல்கள், வரலாற்று நூல்கள், கட்டுரை நூல்கள் என்று ஏராளம் இருந்தாலும் இவை எல்லாதை விட, இப்போ நான் ஒரு கதையை சொன்னேன், இந்த கதையை நீங்கள் படிக்கலை, ஆனால் கேட்ட மறுநிமிடம் அந்த கதை உங்கள் மனதில் அப்படி இருக்கு. அந்த ஆறுமுகத்தை உங்களுக்கு தெரிகிறது, இந்த திருவேங்கடத்தை உங்களுக்கு தெரிகிறது என்றால் கதைதான் ஒரு மனிதனை எளிமையாக, உணர்ச்சி பூர்வமாக, இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய சொந்த வாழ்க்கையும் கதையினுடைய சொந்த வாழ்க்கைக்கும் இடையில் நேரில் தொடர்பு இருக்கிறது என்பதை உணர வைக்கும். அப்படின்னா இந்த நகரத்தில் நிறைய பேர் ஏதேதோ வேலைகள் செய்கிறாங்க, எப்படி எப்படியோ வாழ்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் தான் இருக்கிறார்கள், அவர்களை நாம் பார்க்குறோம், ஆனால் நம்ம அவர்களுக்கு பேர் தெரியாது, அவர்களை தெரிந்ததே இல்லை. இன்னும் கூட நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு தினமும் காலையில் 4 மணிக்கு யாரோ ஒருவர் பால் பாக்கெட் போடுறார், ஒரு முறை கூட அவர் பேர் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. யாரோ ஒரு பையன் காலையில் கொண்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு போகிறான், அவன் எந்த பள்ளியில் படிக்கிறான் அல்லது அவனுடைய பெற்றோர் யார், அவன் விடுமுறைக்கு எங்கே விளையாடுவான்னு தெரியாது. நாம் எல்லாவற்றையும் இந்த நகரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம், எவரையும் தெரிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் நீங்கள் எவரை தெரிந்து கொண்டாலும் உடனடியாக அது ஒரு உறவாக மாறிடும். நீங்கள் ஒரே ஒரு முறை காலையில் பால் போடுகிறவரை நிறுத்தி, எங்கேருந்துனே வரீங்க, நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களான்னு கேளுங்க, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பால் போடுறதுல ஒரு பிரச்சனையும் வராது.
எந்த மழைக்குள்ளும் அவர் சரியாக போடுவார். மனிதர்கள் உறவுக்காக இயங்குகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால், நான் முகமுள்ள மனிதன், என்னை முகமற்றவர்களாக வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை உள்ளவனாக மாற்றாதீர்கள்னு ஒவ்வொருத்தரும் மனதுக்குள்ளாடி வேண்டுறாங்க. ஆனால் அந்த குரல் உலகம் கேட்காது, கதை கேட்கும். கதையில் அதுக்கு இடம் இருக்கும். இந்த கதையை படித்து முடிக்கும் போது ஒரு சாதாரண வேடிக்கை கதை தானே, ஏதோ ஒரு வேடிக்கையாக எழுதிட, வேடிக்கை கதை அல்ல. வேடிக்கை கதைக்குள்ளாடி ஒரு பரி உணர்வு என்பதை சொல்லுகிறார். எங்கேயெல்லாம் ஒரு சின்ன உயிர் நிறைய பேரால் துரத்தப்பட்டு அடிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்மளறியாமல் பரி உணர்வு வருகிறது. இலக்கியம் கற்றுத்தரக்கூடிய பாடங்களிலேயே முதன்மையான பாடம் என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடம், உலகத்திடம் பரிவு காட்டுவது தான், பரி உணர்வை ஏற்படுத்துவது தான். என் துயரம் போலதானே அவர்களோடது, என் சந்தோஷம் போலதானே அவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் அப்படி நான் நினைப்பதற்கு உலகம் நான் படித்த பாடங்கள் எதையும் அதிகம் கற்றுத்தரல. அது மதிப்பெண் வாங்குவதற்குத்தான் பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் படித்த கதைகள் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, இங்கே இருப்பவர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை, ஒரே மனித உடல், ஒரே மாதிரியான, ஆனால் சமூகத்தில் எவ்வளவு வேறுபாடு, எவ்வளவு பிரிவினைகள், எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு பிரச்சனைகள். ஆனால் இவ்வளவுக்கு இடையிலையும் எப்படி இருக்கு இந்த வாழ்க்கை போய்கிட்டே தான். இந்த வாழ்க்கையில் எல்லா உறவுகளையும் விட மனிதர்கள் மிக அடிப்படையாக நம்புவது உலகத்தை அல்ல, வீட்டை, வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை, குடும்பத்தை, பிள்ளைகளை, மகனை, மகளை, அவர்களை வளர்க்கிற விதத்தை, தன்னை விட மேலான ஒரு வாழ்க்கையை தன் மகனுக்கோ மகளுக்கோ கொடுத்து விட மாட்டோமோ என்கிற அவர்களுடைய அந்த ஏக்கத்தை, அதைத்தான் கதைகள் எழுதுகிறது. எந்த கதை வேணாலும் படிங்க, அந்த கதைகளுக்குள்ளாடி 4 விஷயங்கள் திரும்ப திரும்ப எழுதப்பட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லாமும் நிலைத்திருக்காது, நிலையானது இல்லை என்பதை சொல்வது தான். என்ன நிலைத்திருக்காது? நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் இந்த செல்வம் நிலைத்திருக்காது. உங்கள் தலைமுறைக்கு இருக்கும், இன்னொரு தலைமுறைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் போயிடும். நிறைய நேரத்தில் உங்கள் காலத்திலேயே நீங்கள் சம்பாதித்த எல்லாமும் போயிடும். செல்வம் நிலையானது இல்லை. நீங்கள் வாழ்க்கையெல்லாம் பணம் இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களே, அது நிஜம் இல்லை. அப்படி வாழ முடியாது. வாழ முடியாது என்பதோடு இந்த செல்வம் கரைந்து போய்விடும். ஒரு செல்வமோ பணமோ பொருளோ வரும்போது அது தனியே வராது, அது பிரச்சனைகளை அழைத்து வரும், உங்கள் உறவுகளுக்குள் கசப்பை உருவாக்கும்னு இலக்கியம் சொல்லிகிட்டே இருக்கு. இதே போலதான் இன்னொன்று இருக்கு. செல்வம் இருந்தால் செல்வாக்கு இருக்கும், புகழ் இருக்கும். செல்வமும் செல்வாக்கும் சேர்ந்தால் அவர் மிகப்பெரிய இடத்துக்கு வருவார். உங்கள் செல்வாக்கும் புகழும் நீடித்திருக்காது. உங்கள் செல்வாக்கு இன்றைய செல்வாக்கு, இன்றைய புகழ். நேற்றைய புகழ் வேறொருவரது, நாளைய புகழ் வேறொருவருக்கு. உங்கள் புகழும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கும் நிலையானது அல்ல. அதே போலதான் உங்கள் ஆரோக்கியம். 20 வயதில் நீங்கள் சொன்னதை கேட்ட கால் 50 வயதில் நீங்கள் சொன்னதை கேட்காது. 20 வயதில் நீங்கள் ஓடி ஆடி விளையாடிய உங்கள் உடல் 70 வயதில் ஒத்துழைக்காது. உங்கள் ஆரோக்கியம் நிலையானது அல்ல. இந்த நிலையில்லாத உங்கள் உடலை கொண்டுதான் நீங்கள் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்பதை இலக்கியம் சொல்லிகிட்டே இருக்கு. 4வதாக ஒன்று சொல்லுகிறது, எந்த உறவுகள் இருந்தால் வாழ்நாளெல்லாம் இனிமையாக இருந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களோ அந்த உறவு நிலையானது அல்ல. நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து வருவீர்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களிடமிருந்து போவார்கள். நீங்கள் யாரோ ஒருவரோடு வாழலாம் இருந்து விடலாம் என்று நினைப்பீர்கள், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வருடம் உங்களோடு இருப்பார்கள், போயிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதிக நீங்கள் யார் மீது அன்பு செலுத்துகிறீர்களோ அவரால் தான் விரட்டப்படுவீர்கள், அவர்களால் தான் வெளியேற்றப்படுவீர்கள். இந்த உறவை நீங்கள் நீடிக்கவே முடியாது. இந்த 4 நிலையாமையைத்தான் எல்லா இலக்கியங்களுமே பேசுகிறது. அது தமிழில் இருக்கலாம், மலையாளத்தில் இருக்கலாம், கன்னடத்தில் இருக்கலாம், உலகத்தில் எந்த இலக்கியமாக இருந்தாலும் இந்த நிலையாமையைத்தான் பேசுகிறது. மனிதன் தன்னை அல்ல, தான் உருவாக்கிய பிள்ளைகளின் மீது தான் பேரன்பு கொண்டவன். இந்த உலகத்தில் ஒருவனிடம் நீ யாரையாவது ரொம்ப நேசிக்கிறியான்னு கேட்டால் அவன் வெளியே என்ன வேணா சொல்லுவான், ஆனால் மனதுக்குள் தன் பிள்ளைகளைத்தான் அவன் அதிகம் நேசிப்பான். அதிலும் கூட தந்தைக்கு தன்னுடைய மகளை பற்றிய கவலை இருக்கு இல்லையா? அப்படி கவலை இல்லாத ஒரு தந்தையை கூட நான் இதுவரை என் வாழ்நாளில் பார்க்கவே இல்லை. சீனாவில் சொல்லுவாங்களாம், ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே ஒரு தந்தை பிறந்த உடனே கோயிலுக்கு சென்று உடனே ஒரு பிரார்த்தனையை செய்வாராம். என்ன பிரார்த்தனை தெரியுமா? அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. அந்த பொண்ணு பிறந்த அன்னைக்கு போய் அந்த பிரார்த்தனையை செய்வாராம். ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கை 1000 முறை பிரார்த்தனை செய்தால்தான் ஒரு பெண்ணுக்கு நல்ல திருமணம் நடக்கும், இல்லாவிட்டால் நினைத்தே பார்க்க முடியாது. யோசித்து பாருங்கள், ஏராளமான நல்ல பெண்கள், அன்பானவர்கள் தன் வாழ்க்கையில் எங்காவது தடுமாறி விழுந்தார்கள் என்றால் திருமணத்தால் தான் வந்துட்டாங்க. அவர்கள் நினைத்த கனவு கண்டு அவர்கள் ஆசைப்பட்டு அவர்கள் விரும்பிய திருமணம் நடக்கவே இல்லை.
இன்னும் சொல்லப்போனால் திருமணத்திற்கு அவர்களுடைய ஒப்புதலே இல்லை, அவர்களுடைய விருப்பமே இல்லை. எங்கள் பாட்டி காலத்தில் 10 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சாங்கிறத விட்டுருங்க, இன்றைக்கும் கூட அந்த விருப்பமெல்லாம் இல்லை. அப்படின்னா சீனா சொல்லுகிறது 1000 முறை ஒரு தந்தை பிரார்த்தனை செய்வார். பிரார்த்தனை செய்வதோடு அந்த பிரார்த்தனையிலோட நல்ல வாழ்க்கை அமைந்தால் மகள் நல்ல வாழ்க்கை வாழ்வாள், பேரன் பேத்திகள் வருவாங்க, மகளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வராமல் இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சொன்னார், நான் என் மகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முடிந்தது, அவள் என்ன கேட்டாலும் என்னால் தர முடியும், ஆனால் அவள் தலையின் முடியில் ஒரு நரை மயிர் வந்தபோது என்னால் தடுக்கவே முடியல. என்ன என்னால் பண்ண முடியாது. நான் அப்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவளுக்கும் வயசாயிருச்சுன்னு. அப்போ கண் முன்னாடி பிள்ளைகள் வயதாவதை பார்க்கிற, பிள்ளைகளுடைய கனவுகளை பார்க்கிற தந்தைகளுக்கு திருமணம் தான் பெரிய கதை. அதை பற்றி ஒரு சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் யோங் லீ அப்படிங்கிற எழுத்தாளர் ஒரு கதை எழுதியிருக்காங்க. கதையினுடைய பெயரே 1000 வருட நல்ல பிரார்த்தனை என்பது தான். ஒரு பொண்ணு அமெரிக்காவுக்கு படிக்க போது, அமெரிக்காலே வேலை பார்த்து அமெரிக்காலே அங்கே இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேங்குது, வயசு ஆகிட்டே இருக்கு. அப்பாவுக்கு கவலை என்னன்னா, காலகாலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேங்கிறாளே, ஊருக்கு வானா வராது. இவருக்கு சீனாவுக்கு விட்டு போன அனுபவமே கிடையாது, ஆங்கிலம் தெரியாது. ஆனால் வேறு வழியே இல்லாமல் ஒரு முறை கிளம்பி இங்கேருந்து போய் மகளை பார்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு போய் மகள் வீட்டு கதவை தட்டுறார். என்னப்பா சொல்லாமல் வந்துட்டீங்க அப்படிங்கிற. நீ தான் வரலையம்மா அப்படின்னு, வாங்கப்பான்னு சொல்லி வர சொல்லி இருக்க சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறா. ஒரே ஒரு விஷயந்தான்ப்பா நீங்கள் இங்கே இருக்கிறதுல, நீங்கள் ஒருபோதும் என் கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன். இவர் சொல்கிறார், வேறு எதை பற்றி பேசுவதற்காகவும் நான் இங்கே வரல, உன் கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனால் நீ விரும்பினால் யாரையும் காதலிக்கலாம், யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மட்டும்தாம்மா நினைக்கணும். இந்த பொண்ணு சொல்கிறா, ஏன்பா கல்யாணம் சொல்லிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாங்கள், எதிர்காலத்துக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுன்னு அவர் சொல்கிறார். எனக்கு தெரியாது மகளே, நாங்கள் ரொம்ப பழைய ஆட்கள், என் தாத்தா அப்படி இருந்தார், எங்கள் அப்பா அப்படி இருந்தார், நான் அப்படி இருந்தேன், அப்படி இல்லாமல் எப்படி வாழ்வீங்கன்னு எனக்கு தெரியாது மகளேன்னா அவர் சொல்கிறா. அப்பா நீங்கள் எங்களோட பற்றி கவலைப்படுறதெல்லாம் வெறும் கற்பனைப்பா, மறந்துடுங்க. அவர் வீட்டில் இருக்கிறார். வீட்டில் இருக்கும்போது மகள் வேலைக்கு போயிடுறா, இரவில் தாமதமாக வருகிறாள், வந்தால் திருப்பியும் உட்காந்து வேலை பார்க்குறா, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா. அப்பா அவளுக்காக சமைக்கிறார். அவள் சொல்கிறா, அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாப்பிட்ற பெண்களும் இல்லை, இப்போது எங்களுக்கு உடல் எடை எவ்வளவு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் இருக்கணும், நான் அவ்வளோதான் சாப்பிடுவேன். இல்லை மகளே, நிறையா சாப்பிடணும்ல, ஆரோக்கியமாக இருக்கணும்ல. அப்படி ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் காலத்தில் மாதிரி 10 பிள்ளைங்களை பெற்றுக்கணுங்கிறதுக்காக ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சிங்க. அப்படி இல்லை, அழகு தான் எங்களுக்கு முக்கியம். இந்த தந்தைக்கு புரியல, உன்னிடம் இல்லாத எந்த அழகை இந்த உடலை வருத்தி கொண்டால் கிடைச்சிடும். இல்லைப்பா, பார்க்குறவர்கள் மெல்லிவான பொண்ணாக இருந்தா, ஒல்லியான பொண்ணாக இருந்தால் தான் அழகுன்னு சொல்கிறாங்க. அது நிஜம் இல்லையே. திடகாத்திரமான பெண்கள் எல்லா வயதிலும் எல்லா நாடுகளிலும் இருந்தார்களே. இப்போ கூட பாருங்கள், அவ்வளோ திடகாத்திரமாக விளையாட்டு வீரர்கள் இருக்காங்களே, அவங்க யாரும் ஒல்லியாக இருக்கணும்லாம் இல்லையே. ஆரோக்கியமாக இருப்பது என்பது வேறு, அழகாக இருப்பது வேறு இல்லையாங்கிறார். அந்த காலத்தால் அப்படி தான் சொல்லுவீங்க. நீங்கள் பொது இடத்துக்கு போய் பாருங்கன்னு மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறா. இவள் வயதை ஒத்த பெண்கள் எல்லாம் இதே போல் சின்ன சின்ன உடையை போட்டு வராங்க. என்ன இந்த ஊரில் யாருமே சாப்பாடு போட மாட்டாங்களா, அவங்க அப்பா அம்மா கேட்கவே மாட்டாங்களாங்கிறார். இல்லைப்பா, அப்படி தான் இருப்போம். ஒரு நாள் இரவு அவர் காரில் மகள் இறங்கும்போது ஒரு இளைஞன் கொண்டு வந்து விடுவதை பார்க்கிறார். சந்தோஷம் அடைகிறார். பரவாயில்ல, யாரோ ஒருத்தன் மகளுக்கு காதலன் இருக்கிறான்ட்டு அப்பா அவள்கிட்ட போய் கேட்குறாரு, அவனை கல்யாணம் பண்ணிக்கிடுவான். அவன் கூட இருப்பேன், ஆனால் கல்யாணம்லாம் பண்ணிக்கிட மாட்டேன். அது எப்படின்னு கேட்குறாரு. அதான் சொன்னானேப்பா, உனக்கு புரியாது, அவன் கூட இருக்கலாம். இல்லை மகளே, உனக்கு அவனை பிடிக்கிறது, அவன் உன்னை அவ்வளோ அக்கறையாக வீட்டுக்கு வரைக்கும் கொண்டு வந்து விடுறானே அப்படின்னு. அப்பா, அதெல்லாம் வேறு வாழ்க்கை, உங்களுக்கு அந்த வாழ்க்கையை தெரியாது, நீங்கள் வேறு காலத்து மனிதர். ஒருவேளை அவன் உன்னை மோசம் பண்ணிட்டான்னா, உன்னை ஏதாவது தவறாக பயன்படுத்திட்டான்னா, அதை எனக்கு கையாள தெரியும்ப்பா அப்படிங்கிறார். இவருக்கு அதுவும் இன்னும் பயமாக இருக்கு. இவர் இப்படி ஒரு தந்தையினுடைய கவலைகள், தந்தையினுடைய பிரச்சனைகள், தந்தை அடைகிற மன விஷயங்களை எல்லாம் யாரிடம் சொல்வதுன்னு தெரியல. அந்த கதை எங்கே அழகாக ஆகிறது தெரியுமா? மகளும் அவரும் வேறு வேறு அறைகளில் படுத்திருக்கிறார். ஒரே சுவர், அந்த பக்கம் மக படுத்திருக்கா அடுத்த அறையில், இந்த அறையில் இவர் படுத்திருக்கிறார். அந்த சுவரிடம்தான் சொல்லுகிறார். அந்த சுவரிடம் தந்தை சொல்லுகிறார், நான் ஒரு தந்தையாக இப்படியெல்லாம் கவலைப்படுவது தவறா? இப்படி கவலைப்படுவதனால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இன்னொன்று, ஒரு பெற்றோர்களே இப்படியெல்லாம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை, உடலை, அவர்களுடைய நலத்தை கவலைப்படாவிட்டால் இந்த உலகம் கவலைப்படுமா என்ன? இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் கதவை தட்டி, மகளே உனக்கு இந்த உணவு பிடிக்குமே, நீ சாப்பிட்டியான்னு கேட்பாங்களா?
நான் தானே கேட்க வேண்டும். என்னை ஏன் ஒரு பழைய காலத்து மனிதன் நினைக்கிறாங்க? உண்மையில் அப்படி பழைய காலத்து மனிதர்கள் இருக்கிறோமா அப்படின்ட்டு அவர் ஒரு அழகான கேள்வியை கேட்கிறார். நாம் பிள்ளைகளின் மீது காட்டுகிற பாசம் என்பதில் பழைய பாசம் புதிய பாசம்னு ஒன்று இருக்கா என்ன? இல்லையே. ஆனால் மொழி மாறிடுச்சு, வாழ்க்கை மாறிடுச்சு, தரம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு என்பதால் நாம் ஒரு சுவரால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சுவர் வெறும் சுவர் அல்ல. பண்பாட்டால், கலாச்சாரத்தால், பல்வேறு நாடுகளால், பல்வேறு விதமான வாழ்க்கையினுடைய சுவர்களால் பெற்றவர்கள் பிள்ளைகளால் பிரிக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் உறவுகளுக்கு இடையில் இப்படி ஒரு ஆழமான உயரமான சுவர் வந்துருச்சு. சுவரை பார்த்து பேசுகிற ஒரு மனிதராக இருக்கும்போது இந்த தந்தை இருக்கிறார். அந்த பக்கம் அந்த பெண், கதை அங்கே முடிஞ்சிடல, சுவரை பார்த்து கண்ணீர் விடுகிறார். இந்த தந்தைக்கு எப்படி புரிய வைப்பது எங்கள் வாழ்க்கையை? சொல்லிட்டு அவ சொல்கிறா, தந்தையே நீங்கள் நினைப்பது போல நாங்கள்லாம் சந்தோஷமாக இல்லை, ஆனால் உங்கள் முன்னால் நாங்கள் சந்தோஷமாக இல்லை என்று காட்டிக்கொள்ளவே மாட்டோம். எங்கள் வேலை நெருக்கடி, பணி சுமை, இன்னும் சொல்லப்போனால் 2000 வருடமாக எங்கள் மீது சுமத்தப்பட்ட எல்லாவற்றிலுமிருந்து கொஞ்சமாவது ஓடிட மாட்டோமான்னு நினைக்கும் போது அதற்காக திருமணம் வேண்டாம், அதுக்காக இதெல்லாம் வேணான்னு நினைக்கிறோம்ப்பா. ஆனால் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்கிற. அவர் வெளியே போகிறார், பூங்காவில் உட்கார்ந்துருக்கிறார். இவர் வயதை ஒத்த யாரோ ஒரு அம்மாட்ட, மொழியே தெரியல, சைனீஸ்லேயே சொல்கிறாரு. அந்த அம்மா பெர்ஷியாலே பதில் சொல்லுது. 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க, பிள்ளைங்களை பற்றி பேசிக்கிட்டோம் அப்படின்னு. பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். இப்படி ஒரு கதையை படிக்கக்கூடிய அல்லது கதையை வாசிக்கக்கூடிய எல்லா பெற்றோருக்கும் இப்படி நாம் ஏதோ ஒரு சுவரிடம் பேசி கொண்டிருக்கிறோங்கிறது தெரியும். சுவருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியும், இவர்களை பேசியெல்லாம் மாற்றிட முடியாது என்று. கதை அல்ல நண்பர்களே, இது நம் வாழ்வினுடைய சுவர். இதை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம். இவ்வளோ நேரம் உரையை கேட்டதுக்காக நன்றி, வணக்கம்.